Ruhu TV. ஒரு கிராமத்துல மோகன் பெயர் கொண்ட ஏழை வியாபாரி ஒரு பழைய குடிசைல வாழ்ந்து வந்தாரு. அவருக்கு ராதா என்ற அன்பான மனைவி இருந்தா. ராதா வீட்டையும் பார்த்துக்கிட்டு மோகனுக்கு உதவியா காய்கறி விக்கிறதுலயும் உதவி செய்வா. காய்கறி வாங்கிக்கோங்க. நல்ல காய் மலிவான விலையில இங்க கிடைக்கும். ராதாவும் அவ கிராமத்துல வீடு வீடா போய் காய்கறி வித்துட்டு வந்தா. அம்மாடி ராதா, என்னோட பேரன் பேத்திலாம் வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு சுவையான சாப்பாடுலாம் என் கையால சமைச்சு தரப் போறேன். அதனால நல்ல காய்கறிலாம் கொஞ்சம் பார்த்து கொடுமா. இந்தாங்க பாட்டி, உங்களுக்காக நல்ல காய்கறி. உங்க பேரனையும் பேத்தியும் கேட்டதா சொல்லுங்க. ராதா மத்த வீடுகளுக்கும் காய்கறியை விற்க கிளம்பிட்டா. இப்படிதான் அவங்களோட தினசரி வாழ்க்கை போச்சு. இவங்களுக்கு கிருஷ்ணான்னு ஒரு பையன் இருந்தான். அவனோட அப்பா அம்மாவுக்கு எந்த உதவியும் செய்றது இல்ல. இப்போ எதுக்கு இப்படி முறைக்கிறீங்க? ஆமாடா, எனக்கு ஆசை பாரு, உன்ன முறைக்கணும்னு. நம்ம பக்கத்து வீட்டு பசங்களாம் பாரு, எப்படி அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட ஒத்தாசையா இருக்காங்க. நீ மட்டும் ஏண்டா இப்படி இருக்க? அப்போதா ராதா அங்க வந்தா. அடடா, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா? என் புள்ளையே இப்போதா தூங்கி எந்திரிச்சிருக்கான், உடனே அவன திட்டணுமா? உன் புள்ளைய ஏதாச்சும் சொன்னா வந்துருவியே. என்னமோ பண்ணுங்க, நான் போய் வியாபாரத்தை பாக்குறேன். மோகன் கிளம்பி வழக்கம் போல காய்கறிய விற்க கிளம்பிட்டாரு. ராதாவும் வழக்கம் போல வீட்டு வேலைய பார்த்துட்டு இருந்தா. அப்போ திடீர்னு அவ மயங்கி விழுந்துட்டா. கிருஷ்ணா ரொம்பவே பயந்து தன்னோட அப்பாட்ட விஷயத்த சொன்னான். ராதாவ ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. டாக்டர் ஐயா, என்னோட மனைவிக்கு என்ன ஆச்சு? நல்லாதா இருந்தா திடீர்னு மயங்கி விழுந்துட்டா. உங்க மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்ல, கொஞ்ச நாளைக்கு அவங்க ஓய்வெடுத்தா போதும், சரியாகிருவாங்க. மோகனும் கிருஷ்ணாவும் ராதாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. ராதாவுக்கு உடம்பு சரியில்லாதனால மோகனும் வியாபாரம் பார்க்க போறது இல்லை. அந்த சமயத்துலதான் ஊருக்கு ஒரு வித்தியாசமான காய்கறி வியாபாரி வந்தான். அவன்கிட்ட நல்ல சுவையான காய்கறிகள் கிடைக்கிறதுனால ஊர் மக்கள் தினமும் அவன்கிட்டயே வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மோகன் வழக்கம் போல காய்கறிகளை விற்க போனான். அன்னைக்கு பொழுதும் ஓடிருச்சு. ஆனா மோகனுக்கு எந்த வியாபாரமும் நடக்கல. என்னங்க, இன்னைக்கும் எந்த வியாபாரமும் நடக்கலையா? ஆமா, இன்னையோட 3 நாள் ஆச்சு, ஆனா எந்த வியாபாரமும் நடக்கல. இப்படியே போச்சின்னா எப்படி குடும்பத்தை பாத்துக்க போறோம்னு தெரியல. இதெல்லாம் கிருஷ்ணா கேட்டு ரொம்ப கவலைப்பட்டான். என்ன கிருஷ்ணா, கொஞ்ச நாளா உன்ன ஆளையே பார்க்க முடியல. ஆமாடா, என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல. என் அப்பாவுக்கு வியாபாரமே நடக்க மாட்டேந்து. என்ன பண்றதுனே தெரியல்டா. நம்ம ஊருக்கு புதுசா ஒரு காய்கறி வியாபாரி வந்திருக்காரு. அவரு விக்கிறதா வாங்கி சாப்பிட்டவெல்லாம் ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்குறாங்க. ஊருக்குள்ள வெளிய வர்றதுக்கே பயமா இருக்கு. அந்த வியாபாரி எங்க தங்கி இருக்காரு? அவரு நம்ம ஊரு எல்லையில இருக்கிற ஒரு வீட்ல தங்கி இருக்காரு. ஆனா அவரை இரவு நேரத்துல யாருமே பார்த்ததில்ல. அப்போ இன்னைக்கு ராத்திரி போய் அவரு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துருவோம். கிருஷ்ணாவும் அவன் நண்பனும் அந்த காய்கறி வியாபாரி வீட்டுக்கு போனாங்க. அப்போதான் அந்த வியாபாரியும் அங்க வந்தான். அவன் பார்க்கவே வித்தியாசமான உருவத்துல இருந்தான். கிருஷ்ணாவும் அவனோட நண்பனும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்போதா கிருஷ்ணாவுக்கு புரிஞ்சுது, அந்த காய்கறி வண்டிலதான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அந்த வியாபாரியும் அவனோட அந்த காய்கறிகளை வெளியே நிறுத்திட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். கிருஷ்ணா தைரியமா அந்த காய்கறி வண்டியை எடுத்துட்டு ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஆத்துல போட்டான். மறுநாள் பொழுது விஞ்சிச்சு. மோகன் வியாபாரத்துக்கு கிளம்புனான். ஆனா வழக்கத்துக்கு மாறா வியாபாரம் நல்லா போச்சு. மோகன் ரொம்பவே சந்தோஷம் பட்டான். ஊர் மக்களும் பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க.
அந்த கிராமமும் மோகனோட குடும்பமும் வழக்கம் போல சந்தோஷமா இருந்தாங்க.